நடுவிரல், ஆள்காட்டி விரல், பெருவிரல், வலது கையில பெருவிரல், வலது கால சுண்டையிலிருந்து ஆரம்பிச்சு இடது கால் சுண்டையில் முடிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தமா சலாம் சொல்லி வணக்கங்கள். ஒன்று, குழந்தைகளுக்கு சலாம் கூற வேண்டும். இரண்டு, பெரியவர்கள் சிறியவர்கள் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து யார் நீனா வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்வது. சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு சலாம் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டுக்குள் நுழையும் சிலத்துக்கள். வீட்டுக்குள் நுழையும் போது ஓதும் துஆ. ஒன்று, அனுமதி கேட்ட பின் நுழைவது அல்லது கதவை தட்டி வீட்டோடு நுழைவது. வலது காலை முதலில் உள்ளே வைப்பது. வீட்டினருக்கு சலாம் கூறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் இருந்து வெளியே வருவது சுன்னத்துக்கள். வீட்டார்களுக்கு சலாம் கூறி வெளியே வருவது. முதலாவது இடது காலை வெளியே வைத்து வருவது. வீட்டிலிருந்து வெளியே வருவது துஆவை ஓதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சத்தமா சொல்லணும். கல்வரேன் சொன்னதுகள் தலையை மூடிக்கொண்டு செல்வது. காலனியாகி செல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் முற்றிலும் பேசாமல் இருப்பது. இன்றைய செய்திகளுக்கு இடது கையால் சுத்தம் செய்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சுத்தம் செய்த பின் நல்லது. சோப்பை கொண்டு கைகளை நன்றாக கழுவுவது. இடது காலை முன்வைத்து வெளியே வருவது. வெளியே வந்த பின் துஆ ஓதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும். சத்தமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கத்தின் சின்னத்துக்கள். கண்களுக்கு 3 முறை சுருமாயிடுவது. 3 முறை இஸ்திக்ஃபார் ஓதுவது. தஸ்பீஹ் ஃபாத்திமா ஓதுவது. 3 சூரா ஓதுவது. கையை கண்ணத்து கீழே வைப்பது. குப்புறப்படுக்காமல் இருப்பது. தூங்கும் முன் துஆ ஓதுவது. தண்ணீர் குடிப்பதன் சொன்னது. 1, வலது கையால் குடிப்பது. 2, உட்கார்ந்து குடிப்பது. 3, பார்த்து குடிப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சாய்ந்து கொண்டு சாப்பிட கூடாது. 2, உணவை கூடாது. மிகவும் சூடான உணவை சாப்பிட கூடாது. சாப்பிட்ட பிறகு துஆ ஓதுவது. சாப்பிட்ட பிறகு கைகளை ஆற்றுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம் கூடாது.
சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் Salam. Waalaikumsalam. Hai. கொஞ்சம் இரு. சரி சொல்லுங்க சொல்லுங்க. 12 மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஸானி, ஜுமாதில் அவ்வல், ஜுமாதில் ஸானியா. என்னது? अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தலாலாக மாதங்களுக்கு பள்ளிக்கு செல்கிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானிக்க நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். இரண்டாவதாக பள்ளிக்கு செல்வோருக்கு மாட்டை குர்பானிக்க நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். மூன்றாவதாக பள்ளிக்கு செல்வோருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். நான்காவதாக பள்ளிக்கு செல்வோருக்கு ஒரு கோழியை தர்மம் செய்ய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஐந்தாவதாக பள்ளிக்கு செல்வோருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரகத்தின் ஏழ்வாசல்கள். ஜஹன்னம். இது நரகத்தின் முதல் நிலை. பொதுவாக ஜஹன்னம் என்று அழைக்கப்படுகிறது. தலா. நரகத்தின் இரண்டாவது நிலை. ஷக்கர். நரகத்தின் மூன்றாவது நிலை. உத்தம. நரகத்தின் நான்காவது நிலை. ஜஹீம். நரகத்தின் ஐந்தாவது நிலை. சொல்லுங்க என்னது? தொடர்ந்து தொழுகையை பேணி பாதுகாக்கும் முஸ்லிம்கள் இந்த வாய்ப்புடையாக நுழைவார்கள். ஜிஹாத். அடுத்த வருஷம் பெயர் ஜிஹாத். அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தவர்கள் இந்த வாயில் வழியாக நுழைவார்கள். அடுத்த வருஷம் பெயர் ஹஜ். பாகிஸ்தான் கடமைக்கு ஒன்றான ஹஜ் என்னும் யாத்திரையை மேற்கொண்டவர்கள் இந்த வாயில் வழியாக செல்வார்கள். அடுத்த வருஷம் பெயர் காஷ்மீர். கோபத்தை அடக்கி பிறகு மன்னித்தவர்கள் இந்த வாயில் வழியாக நுழைவார்கள். அடுத்த வாசல் பெயர் அதிகமாக தர்மம் செய்வார்கள் இந்த வாயில் வழியாக நுழைவார்கள். அடுத்த வாசல் பெயர் ரையான். நோன்பு நோட்பவர்கள் இந்த வாயில் வழியாக மட்டுமே நுழைவார்கள். அடுத்த வாசல் பெயர் ஈமான். இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தியவர் இந்த வாயில் வழியாக நுழைவார். அடுத்த வாசல் பெயர் திக்ர். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்தவர் இந்த வாயில் வழியாக நுழைவார். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.